ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மகாநதி சீரியலில் நல்லா நடிச்சுன்னு ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம். குமரன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். கங்கா வந்து அவருக்கு வந்து ஒரு ஷர்ட் கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அதை வந்து போட்டு பார்த்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. கங்காவும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அடுத்த சீனில் வந்து காவேரி வந்து விஜய் கிட்ட வந்து சாரி கேட்குறாங்க. நான் வந்து அந்த மாதிரி பேசியிருக்கக்கூடாது, நான் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் வந்து ஏதோ ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன், வேணும்ல எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருந்துட்டு பரவாயில்ல, என்னால் புரிஞ்சிக்க முடியுது, நீ எதுவும் தெரியாமல் பேசிட்டேன்னு சொல்கிறேன், அதை நீ வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு திருப்பி இதை பண்ணாமல் இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. இருந்தாலும் நான் திரும்ப திரும்ப இந்த தப்பை பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னோட பார்ட்னர் பற்றி உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னேன்னா உங்களோட பழைய வாழ்க்கையை பற்றி பேசுகிறதும் தப்பு தான். இனிமேல் நான் இதை பண்ண மாட்டேன், நான் ரொம்ப இனிமேல் கவனமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. பரவாயில்ல காவேரி, இதை விடு, நான் அதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. சாரி, நான் வந்து ஏதோ ஒரு ஃப்ளோவில் வந்து உங்களோட எக்ஸ் லவ்னு சொல்லிட்டேன். இன்னும் அவங்க வந்து உங்களுக்கு கரண்ட்டில் கூட இருக்கலாம் இல்லையா, அப்படி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன், யோசிச்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிளம்பிடுறாங்க. அவங்க போனவுடனே வந்து விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஆக்சுவலாக அவர் வெண்ணிலாவை மறந்துட்டு இப்போ காவேரியை வந்து விரும்ப ஆரம்பிச்சிட்டாரு. காவேரியை அப்படி கேட்டது வந்து அவருக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக தான் இருந்திருக்கும். இப்போ அக்கா தங்கச்சிங்கெல்லாம் வந்து ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம வந்து வீடு கட்டணும், வீடு கட்டி அதில் அம்மாவை சந்தோஷமாக வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அது ஆக்சுவலாக விஜய் மாமா வந்து ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்ததோட அவர் எங்ககிட்டலாம் ஜாலியாக பேசினது தாங்க எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. நர்மதா சொல்கிறாங்க, ஆமாக்கா அவர் வந்து இவ்வளோ பேசுவார், இவ்வளோ நல்லா பேசுவாருன்னு எனக்கு தெரியாது எங்களுக்கு அப்படி சொல்லிட்டு யமுனாவும் சொல்கிறாங்க. கங்காவும் கொடைக்கானல் ட்ரிப் போயிருந்தப்போ தாண்டி நானே இதை ரிலீஸ் பண்ணேன், இதை நான் காவேரி கிட்ட சொன்னேன்னு கங்கா சொல்கிறாங்க. அந்த டைம் பார்த்து குமரன் வந்து புது ஷர்ட் போட்டுட்டு வரவும் எல்லாரும் அவரை பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறாங்க. என்னமாமா இதயம் முரளி மாதிரி இருந்த நீங்கள் அதர்வா மாதிரி மாறிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து கலாய்க்கிறாங்க. கங்கா தான் எனக்கு இந்த ஷர்ட்டை கிஃப்ட் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து பெருமையாக சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நேற்று வந்து விஜய் மாமா ஷர்ட் அவர் போட்டிருந்தாரு, அதை பார்த்துட்டு இது நல்லா இருக்குது, பழைய சட்டெல்லாம் தூக்கி போடு அப்படின்னு நான் தான் கங்கா கவுத்திட்டேன், அதனால தான் வாங்கி கொடுத்துருப்பா, இவங்களுக்குள்ள ரொமான்ஸ்லாம் ஒன்றும் வர வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யமுனா வந்து கலாய்க்கிறாங்க. இங்கே இருந்தால் இவங்க இப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க, நான் கிளம்புறேன்னு கங்கா போகிறாங்க. பின்னாடியே குமரன் போகிறாரு. இப்போ தான் நம்ம வெயிட் பண்ண டெஸ்ட்டு வருது. ஒரு கார் வந்து வந்துட்டுருக்கு. அதில் ஒரு பொண்ணு வந்து முக்காடு போட்டுட்டு வராங்க. கண்ணு மட்டும் தான் தெரியுது. அவங்க வந்து விஜயோட போஸ்டர் வந்து ஃபீல் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. இதே டைமில் தாத்தா வந்து விஜய்கிட்ட, நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்கியா இல்லையா, நீ வந்து பழைய வாழ்க்கையை நினச்சி ஏதாவது வருத்தப்படுறியான்னு கேட்குறாரு. இல்லை தாத்தா, நீங்கள் கேட்கும்போது தான் அந்த பழைய வாழ்க்கை எனக்கு ஞாபகம் வருது. ஓரளவு அதுலேருந்து நான் வெளியில் வந்துட்டேன். காவேரி கூட வந்து விளையாட்டாக தான் கேட்டா, அவள் கேட்டது ஒன்றும் எனக்கு ஹர்ட் ஆகலை. ஆக்சுவலி ஏதோ ஒரு மாற்றம் எனக்குள்ளே வந்துருச்சு, அது என்னன்னு எனக்கு தெரியல, அது எனக்கு சொல்லவும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. தாத்தாவும் நீ சந்தோஷமாக இருந்தால் எனக்கு சந்தோஷம் தான் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இப்போ விஜய் வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த பொண்ணையும் காட்டுறாங்க. அவங்க வந்து விஜயோட போஸ்டரே பார்க்குறாங்க. இவங்க வந்து வெண்ணிலாவாக தான் இருக்கும். கண்டிப்பாக இதால் வந்து காவேரிக்கும் விஜய்க்கும் நடுவில் என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியல. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். டாடா பாய்.